செலிபிரிட்டீஸ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி பப்பட் மாரி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா, எந்த அ ஃபீல்டுல வேணா அவங்க இருக்கலாம். பிசினஸ்ல இருக்கலாம், இல்ல வந்து திரைத்துறையில இருக்கலாம், எதுல வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலில வந்து குழப்பங்கள உண்டு பண்றது பிளாக் மேஜிஷியன் இல்ல சாமியார் வச்சு. அப்புறம் அவங்களோட அந்த அ குண்டலினி டைம் கரெக்ட்டா அவேக்கனிங் ஆகும்போது அ அவங்களுக்கு வந்து கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைய அவங்களுக்கு கொடுத்து, அவங்கள வந்து இந்த ஃபீல்டுக்கு இழுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றது. அ இது வந்து அவங்க தான் வந்து தீர்மானிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வளர்ந்து இப்படியெல்லாம் வரீங்க. உங்களுக்கு இந்த மாரியான கண்ணோட்டம் இருக்குன்னா, அதற்கு ஒரு 50% வந்து உங்க மரபு காரணமா இருக்கு. மீதி 50% வந்து இந்த சொசைட்டியும் நீங்க என்ன பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, கத்துக்கிறீங்க அப்படின்றது தான். இந்த 50% அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த மாரி தரவுகளும், எந்த மாரி அறிவுகளும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க கட்டுப்படுத்துனாங்கன்னா, நீங்க பிற்காலத்துல எப்படி வருவீங்கன்றதையும், உங்க கண்ணோட்டத்தையுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியும். ஒரு சிறு வயதுல இருந்தே ஒரு ஒரு போராட்டம், புரட்சி இதெல்லாம் படிச்சு வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து என்ன மாரியான ஒரு கண்ணோட்டம் வரும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஒரு சிறு வயதுல இருந்தே டெக்னாலஜி இது அதுன்றதுக்குலாம் எக்ஸ்போஷர் ஆகக்கூடிய ஒரு குழந்தைக்கு பிற்காலத்துல அவங்களுடைய அறிவுத்திறனை எதுல வெளிப்படுத்துறதுக்கான வழிவகை வந்து அவங்களுக்கு அமையும். அவங்க எப்படி போவாங்கன்றதையும் நம்மளால கணிச்சு சொல்லிட முடியும். ஸோ இத வந்து அவங்க கட்டுப்படுத்துறாங்க. இங்க தான் ஜெனடிக் அப்டேட் வரப்போகுதுன்னு தெரியுது. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அத கட்டுப்படுத்துவாங்க. நீங்க இந்த ஃபீல்டுக்கு போவீங்கன்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது. இந்த ஃபீல்டுக்கு போகணும்னோ, இல்ல இந்த மாதிரியான விஷயம் பண்ணணும்னோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா ஒரு நெருக்கடிய குடுத்து, அதுவும் பொருளாதார ரீதியா ஒரு நெருக்கடி எல்லாம் குடுத்து, உங்கள வந்து அ இந்த மாதிரி ஒரு அ திரைத்துறைக்கோ, இல்ல வேறு ஏதாவது ஒரு அ பிசினஸ் ஸ்டார்ட் அப் வைக்கிற மாதிரியோ, ஸ்டார்ட் பண்ற மாதிரியோ அந்த ஐடியாவ குடுத்து, உங்கள வந்து உள்ள இழுத்து விடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, அதுல நீங்க சில பின்னடைவுகள சந்திக்கிற மாரி அவங்களே செய்வாங்க. அதுக்கப்புறம் அதற்கு அவங்களே சப்போர்ட் பண்ற மாரியும் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஆனா உங்களுக்கும் சக மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு கேப் விழுந்துரும். நெக்ஸ்ட் கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே குண்டலினி ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு ஜெனடிக் அப்டேட் குடுத்துட்டேன். எனக்கு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா, ஐ ஓப்பன் ஆனதுக்கப்புறம், கரெக்ட்டா ஒரு ஃப்ரீக்வென்சில நீங்க வந்து இசைறீங்க, பேலன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, இங்க இருக்க மரங்கள், இந்த இடமே வந்து உங்களுக்கு அழகா வந்து ஒரு மரங்கள்லாம் டவர் மாரி ஒர்க் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய டவர வந்து அ இயங்க வைக்கிறதுக்கான ஒரு வழிவகைய செய்யும். ஸோ, அதனால நீங்க டெலிபதி பண்ண முடியும். கிளார்வோயன்ஸ், கிளார்ஆடியன்ஸ் எல்லாம் வேலை செய்யும். நீங்க கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சில டியூன் இன் பண்ணா. அத பண்ண விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணி கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மாரி கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்றது மூலியமா நீங்க வந்து நிதானமா இருக்க முடியாது. ஏதோ ஒரு குழப்பத்தோடயும், ஏதோ ஒரு தேடலோடையுமே இருப்பீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒரு செல்ஃப் கன்டென்டடா இருக்க மாட்டீங்க. அப்பதான் உங்கள வந்து உங்களுக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த அறிமுகம் செஞ்சா, உடனே அதுல நாட்டம் போகும். ஏன் அதுல நாட்டம் போகுதுன்னா, அதுல டோபமைன் கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. நீங்க செல்ஃப் கன்டென்டடா இருந்தா என்ன ஆகாது? அடுத்தடுத்த விஷயம் எதுவுமே புதுசா ட்ரை பண்ண முடியாது. அப்போ இத்தன காலகட்டம் வரைக்கும் இந்த விஷயம் இந்த இடத்துல நடக்காம, இப்போ இந்த அலைன்மென்ட்ல இப்ப இந்த விஷயத்த நாம பேசுறோம்னா கூட, இந்த அலைன்மென்ட்க்கு இது கரெக்ட்டா ஒத்து வருது. அதனால தான் நம்ம பேசுறோம். இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இத பேசக்கூட மாட்டோம். இத்தன நாள் வரைக்கும் இத்தன கொடுமைகள் நடந்தது தான். அது நடந்ததுனால அதுல நல்லதும் இருக்கு, அதுல கெட்டதும் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாற்றம் தேவை. இப்ப இந்த அவசியம் தேவை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து சந்தோஷமாவே வாழ்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எவால்வ் ஆகியிருக்க மாட்டோம். புதுசு புதுசான விஷயங்கள் எதையுமே நம்ம முயற்சி கூட பண்ணிருந்திருக்க மாட்டோம். அதோடயே வந்து நம்ம செல்ஃப் கன்டென்ட் தான் இருந்திருப்போம். ஸோ அப்ப நடந்த சில கசப்பான விஷயங்களுக்கும் காரணம் இருக்கு. இப்போ நிகழ்ற நல்ல மாற்றத்திற்கும் காரணம் இருக்கு. இங்க 2 வகையில மனிதர பிரிச்சிரலாம். கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்றதுக்கு. 1 அசிடிக்கா இருக்கிறவங்க. கெட்ட விஷயங்கள், சிறுமையான விஷயங்கள்ல கவனம் போகும். அசிடிக்கா இருக்காங்க.
அவங்களே கெமிக்கல் இம்பேலன்ஸ்ல தான் போயிருப்பாங்க. மற்றொன்று ஆல்கலைனா இருக்காங்க. இவங்க இதுதான் சரி, இதுதான் தர்மம், இது ஆன்மீகம் இப்படிலாம் போறவங்க. ஸோ இதுக்கான வழி சூனியக்காரங்க பேராசை, பஞ்சம், போட்டி, பொறாமை, பழி வாங்குதல் இதெல்லாம். இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இதற்கான வழி ஆன்மீகம். அதுக்கப்புறம் உங்களை வந்து உங்க ஃபேமிலியை விட்டு தள்ளி வைக்கிறது. ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆகாது. ஒரு கணவனும் மனைவியும் சிரிச்சு பேசுறாங்க, சந்தோஷமா பேசுறாங்க, கண்ணோட கண் பாக்குறாங்க அப்படின்னும் போது உங்க ஃபுல்லா ஒரு பிரெயின், அந்த முதுகுத்தண்டு எல்லாத்துக்குமே கண்ணு தான் கனெக்ட் ஆகுது. வெளியில தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாக்குறாங்க அப்படின்னா, அன்பா இருக்காங்க அப்படின்னா தான் ஆர் ஆம்பிளிஃபை ஆகும். இவங்க என்ன நினைப்பாங்க, நான் வந்து செலிபஸியை நோக்கி போயிட்டேன், நான் வந்து துறவு மாதிரி போயிட்டேன், சாமி இதுன்னு போயிட்டேன் அப்படின்வாங்க. கிடையாது. நீங்க உங்க ஆரா ஆம்பிளிஃபை வாழ்க்கை ஃபேமிலியோட இருக்கணும். காதல் வேற, கலவி வேற. காதல் சாகிற வரைக்கும் இருக்கும். கலவி கீழ்ப்படி நிலை உணர்வு. காதல் சாகிற வரைக்கும் இருக்கும். அதுதான் கடவுள். அன்பு தான் கடவுள், காதல் தான் கடவுள். நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் ஆன்மீகமா போயிட்டேன்னு சொல்லி இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல உங்களை வந்து அந்த பக்கம் இழுத்துருவாங்க. உங்களுக்கு அன்பு, காதல் இதுதான் மேனிஃபெஸ்டேஷனுக்கே பலம் சேர்க்கக்கூடிய சுரப்பிகளை வந்து சுரக்க வைக்கும். இந்த அன்பு, காதல், கொஞ்சம் பாசம் இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு அதுல வந்து டோபமைனை தேடி நீங்க ஈட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா வாழ்வீங்க. அதுல அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறது, அடுத்தவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. நல்ல ஆக்கப்பூர்வமான சுரப்பிகள் வந்து சுரக்கும். எப்பவுமே பேலன்ஸ்டா இருப்பீங்க, பலமா இருப்பீங்க. உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு ஆல்கலைனா இருக்கிற நல்லவங்களை பலவீனப்படுத்துறதுக்கானதுதான் ஆன்மீகம்ன்ற பேர்ல உங்களை வந்து ஃபேமிலியை விட்டு விலக்கி வைக்கிறது. எல்லாமே வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், மெட்டீரியலிஸ்டிக்கா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறதோ ஒரு வகையில ரோகம் தான், பலவீனம் தான். எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பொறுப்புகளும் வேணாம், எதுவுமே வேண்டாம், நான் பற்றற்று போறேன் அப்படின்னு சொல்றதும் ஒரு ரோகம் தான், பலவீனம் தான். குடும்ப கட்டமைப்பை கட்டி காப்பாற்ற முடியாத ஆண் பெண் பலவீனம் தான். நீ எவ்வளவுதான் கெரியர் சக்சஸா இருக்கட்டும், அதனால இந்த சமூகத்துக்கு எதுவுமே கிடையாது. நான் சேவைகள் செய்யறேன், நான் நிறைய பேருக்கு நான் உதவி பண்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட நிறைய பேர் கையேந்திர மாதிரியான நிலையை தான் நீங்க திருப்பி திருப்பி சுழற்சி முறையில கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முறையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தங்க கிட்ட இருந்துதான் இன்னொருத்தங்க பெறணும், ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க கையேந்தணும்ன்ற நிலையுமே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது ஹிப்னோசிஸ் பண்றது, மெஸ்மரிசம் பண்றது. நீங்க என்ன பண்ணுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் அவங்க கிட்டயே திருப்பி போய் இதுக்கு என்ன சொல்லணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. உங்க மூளையே முதல்ல வேலை செய்யாது. இன்னொன்னு கெமிக்கல் இம்பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அவங்கள நம்ப ஆரம்பிப்பீங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஹிப்னோசிஸ்லே. அது ஹிப்னோசிஸ் அண்ட் கெமிக்கல் இம்பேலன்ஸ்ல சேர்த்து ஒரு டைப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலுமே உங்க மூளை வந்து அவங்க ஏதோ தெரியாம பண்ணியிருப்பாங்க, ஒரு டெலூலு மோட்ல இருக்கும். டெலூலு மோட்ல இருக்கும். அவங்க நல்லதுதான் பண்றாங்க போல, ஆனா இப்படி நேர்படியா பண்ண முடியாதுன்றதுனால வேற ஒரு காரணத்துக்காக இப்படி சொல்லியிருக்கலாம். உங்க மூளையே ஃபேப்ரிகேட் பண்ணும் அவங்கள நல்லவங்களா காட்டணுன்றதுக்காக. அவங்க ட்ரூ கலர்ஸை காட்டினாலுமே நீங்க அவங்க கிட்ட தான் திரும்பி போவீங்க. அவங்கள ரீபெயிண்ட் பண்ணி உங்க ஃப்ரேம்குள்ள வச்சுப்பீங்க. திருப்பி கெட்டவங்கன்னு தெரிஞ்சே அவங்க கிட்ட போவீங்க. அவங்க திருப்பி உங்களை ஏமாற்ற வந்தாலும் ஏத்துப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க இந்த செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடிய டாப் டயர்ல நான் சொசைட்டில பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கேன்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு நடக்கும். அவங்களை இப்படிதான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அட்வைசரியா யாராவது ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சூனியக்காரங்க, சாமியார், வாட் எவர், அட்வைசரிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற இந்த மக்களை வச்சு கூட they will control you. யோசிச்சு பாருங்க, நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்குறீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அண்ட் நான் சீரியஸே சொல்றேன், இங்க கெமிக்கல்ஸ் வந்து பூந்து விளையாடும்
ஒரு சின்ன ட்ராப், அந்த ஒரு சின்ன ட்ராப் கெமிக்கல் வந்து உங்க பிரெயினுக்கு எந்த மாதிரியான சிக்னலை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. டோபமைனும் செரட்டோனினும் அப்படியே ஹைப் பண்ணிடும். அப்போ ஹைப் ஆகும்போது மற்றவங்க ஏதாவது கேட்கும்போது இந்த விஷயம் இப்படி பண்ணிக்கலாமா, இல்லை இது ஓகேவா, இல்லை இந்த டீலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலில் கூட யூ வுட் சே ஓகே, யூ வுட் சே ஓகே. அதே மாதிரி இது கெமிக்கல்ல மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. இதே இது வைப்ரேஷன்ஸ்லயும் இருக்கு. சேம் திங் வைப்ரேஷன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ல அதை வச்சு எம்பர்ட் பண்றது மெத்தடும் இருக்கு. அதுல ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. பல விஷயங்கள் இங்க உணர்வு ஒரு உணர்வு அப்படின்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சில அடக்க முடியும். அதுக்கு ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய குறிப்பிட்டு சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ எல்லாமே மைண்ட் கேம்ஸ் தான். பிரெயின் வாஷ் ஹெவியா இருக்கும். எப்படிப்பட்ட பிரெயின் வாஷ் அப்படின்னா, இவங்க கிட்ட வந்து உண்மையாவே யாராவது சொல்லி இதுதான் நடக்குதுன்னு சொன்னாலுமே லைக் என்ன பண்றது அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்டா யோசிக்க கூட அவங்களுக்கு மரபுல வராதுன்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு வந்து அப்படியே நீர்த்து போயிடும். அண்ட் இவங்க பிரெயின் வந்து இவங்களுக்கு சாதகமா ஃபேப்ரிகேட் பண்ணும். ஒருவேளை இவர் தப்பா சொல்லியிருப்பாரோ அப்படின்னு. அதாவது இவங்க மனசுல எழுற அந்த சஞ்சலத்தையும் ஒரு சங்கடத்தையோ இல்லை ஒரு சந்தேகத்தையோ அது வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்றதுனால அதை ஒரு த்ரெட்டா பார்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்க பிரெயினே ஒருவேளை இவங்க மாத்தி சொல்றாங்க போல, இவங்க புரிஞ்சுக்காம சொல்றாங்க போல அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திப்பீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ணுக்கு எதிர இதுதான் உண்மைன்னு தெரியும். ஆனா உங்க பிரெயினே உங்களை ஏமாத்தும். அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிட்டாலும் அதே நபர் உங்ககிட்ட வந்து பேசுறாங்கன்னா, அவங்க நல்ல ஒரு வைப்ரேஷன்ல வந்து சிரிக்கிறாங்க அப்படின்னா, சந்தோஷமா பேசுறாங்கன்னா, உங்க பாடி உங்க நியூரான்ஸ் வந்து மிரர் பண்ணும். அவ்வளவுதான். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ நீங்க தலையாட்டுவீங்க. ஸோ நான் சீரியஸ்லி பார்த்த வரைக்கும் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் கண்ட்ரோலிங் அதர்ஸ், யாரெல்லாம் நல்ல ஜெனட்டிக் அப்டேட் கொடுத்து ஒரு அவங்களோட பிளட் லைனுக்கே கார்டியனாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பீப்புள் மோஸ்ட்லி பிரெயின் கேம்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிவைல்ரி, சோஷியல் ரிவைல்ரி, ஃபேமிலி ரிவைல்ஸ்னு எதாவது ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சேரவே விட மாட்டாங்க. நடுவில் போய் பொறாம போட்டி எதாவது ஒன்று போயிட்டே இருக்கும். ஆனால் 2 பேரும் உட்காந்து பேசுனீங்கன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா எல்லாருமே இதே மாதிரி விஷயத்தை தான் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் பேசவே விட மாட்டாங்க. அண்ட் ப்ராப்ளமை உங்களுக்கு நல்லா கிரியேட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க மாற்ற மாதிரி பண்ணிட்டு அதுல இருந்து உங்களை வெளியில எடுத்து காப்பாத்திருப்பாங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு போனா கூட இந்த பிரச்சனை நமக்கு திருப்பி ஏற்படுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் அந்த மாதிரியான விஷயத்த வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி மேக்கிவெலியன் பிரின்சிபல்ஸ் மாதிரி அவங்கள பார்த்து நீங்க பயப்படுற அளவுக்காக அவங்க வச்சிருப்பாங்க. அதன் பிறகு அடுத்து அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து தரவுகள் வந்து எடுத்துட்டு இதை வந்து வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க கையாளுறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை இதுக்குள்ள இழுத்துட்டு போகும்போதே கேலி கிண்டல் உங்களுடைய அந்த ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியலையே உடைச்சிருவாங்க. இதை எதிர்த்து வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்றது இது எல்லாத்தையுமே டேம் பண்ணிடுவாங்க. அப்படியே உங்களை டேம் பண்ணி தான் அங்கே கொண்டு போவாங்க. ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாகவே அது ரொம்ப பெரிய தாக்குதலாக இருக்கும். ஏன்னா உங்களை அப்படி வந்து ஒரு பலவீனப்படுத்திடும் இல்லையா உளவியல் ரீதியாக. ஸோ இதை தாண்டி வீரியமாக உங்கள் மரபில் நீங்கள் எப்படி எழுதுறது யோசிச்சு பாருங்க. இல்லை நான் இது இப்படி தான் செய்வேன், நான் இதை இப்படி தான் முடிப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், என்னோட இது தர்மம் இதுதான், எனக்கு இதுதான் ரைட்டியஸ், நான் இப்படிதான் யோசிப்பேன், என்னோட கண்ணோட்டம் இதுதான், நான் இதை மாத்திக்க மாட்டேன். அண்ட் இப்படி வைராக்கியமா இருக்கிற அந்த உணர்வை வந்து உடைச்சிருவாங்க ஃபர்ஸ்ட்.
ஸோ இதெல்லாம் தாண்டியும் யாராவது சில பேர் வந்து நான் மாற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்கள சுத்தி அத்தனை பொய்யையும், புரளியையும் கலப்பி விடுவாங்க. அவங்க நல்லவங்களா இருக்கிறத வந்து தப்பா பயன்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ரெப்புடேஷன வந்து ஃபர்ஸ்ட்டு கெடுக்கிறது. ஸோ இது ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அவங்க ரெப்புடேஷன வந்து கெடுத்துக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்னு அவங்க எது சொன்னாலுமே, அதற்கான விளைவுகள வந்து நீர்த்தடிக்கிறது. அவங்க உண்மைய தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனா, அவரு சொன்னது பெருசா இருக்காது. அவங்க சொன்னது அ பெருசா இருக்காது. சும்மா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு கேளிக்கையான ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கிறது. ஸோ, அதன் மூலியமா அதோட விளைவுகள் வந்து நீர்த்தடிக்கிறது. அது ரொம்ப சரியான ஒரு விஷயமா இருக்கும். அது நீர்த்தடிச்சிருவாங்க. இப்போ நீங்களே ஏதாவது ஒரு கருத்த சொல்றீங்கன்னா, ரொம்ப வலுவான ஒரு கருத்த வந்து சமூகத்துல முன்வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள பத்தி உடனே ஒரு கேளிக்கையான ஒரு விஷயத்த வெளியிடுவாங்க. இல்லன்னா, அ உங்கள பத்தின ஒரு மோசமான விஷயத்த வெளியிடுவாங்க. அப்போ மக்களோட கவனம் எங்க போகும்? அங்க தான் போகும். இதனுடைய அ விளைவு நீங்க இத சொன்னதுக்கு மனுஷங்க எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ, அது டோட்டலாவே நீர்த்தடிக்கப்பட்டுரும். அவங்க மத்ததுக்கு உடனே கவனம் போயிடும். ஸோ இந்த மாதிரி கையாள்றது இருக்கு. ம் வலுவான மரபும், அன்பும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முட்டுக்கட்டை. மரபு யாருது ரொம்ப நல்லா இருக்கோ, யார் கேரக்டர மாத்திக்கவே மாட்டேன்னு சொல்றாங்களோ, யார்கிட்ட மரபறிவு இருக்கோ, யார் ரொம்ப அன்பா இருக்காங்களோ, இவங்கள எல்லாமே இவங்க வாழ விட்டது கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேரேஜ் லைஃபோ, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோ ஃபர்ஸ்ட்டு அமைதியான ஒரு ஃபேமிலியோ வந்து இருக்கவே விட மாட்டாங்க. அ ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்ணோட்டம். அதுதானே இப்போ அவங்க ஒரு ஒரு வம்சாவழியில ஒரு தலைவன், ஒரு தலைவி எடுத்துக்கோங்க. சேர்ந்து சந்தோஷமா நல்லா வாழ்ந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட இசைவாங்க. அப்ப எல்லாருமே அதே மாரியே வாழ்வாங்க. அப்போ அடுத்த கட்டம் என்ன இருக்கும்? அந்த சமூகத்துக்கு வேற என்ன என்ன ஆக்கப்பூர்வமா நிகழணுமோ அதெல்லாம் நிகழும். ஏன்னா அவங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு. செல்ஃப் கன்டென்டடா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சமூகம் வந்து அந்த சமூகத்த அ அப்லிஃப்ட் பண்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஆக்கப்பூர்வமா அத்தனையும் பண்ணும். ஏன்னா எல்லாருமே ஜோடி ஜோடியா இருக்கும்போது, அவங்களுடைய ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆகும். மூளை செயல்திறன் ரொம்ப நல்லா இருக்கும். பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அ அந்த சொசைட்டியே நல்லா வாழ்ந்துடும். ஸோ இதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய மரபுல வந்து முருகேறின மக்கள் அ வரும்போது, அவங்கள வந்து கஷ்டத்துக்கு உட்படுத்தி, அவங்க ஃபேமிலில நிம்மதி இல்லாம பண்ணி, அவங்கள பணக்காரங்க ஆக்குறேன்னு கொஞ்சம் பணத்த குடுத்து, பணம் இங்க பெரிய விஷயமே இல்ல அவங்கள அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். பணத்த குடுத்து, "பாத்தீங்களா, இப்போ அவங்க ஏழையா இருக்காங்க. அவங்கள விட நீங்க பணக்காரங்களா இருக்கீங்கன்னு" சொல்லி, அவங்களுக்கு ஒரு இல்யூஷன்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுத்து, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வெறுப்பு மனநிலை இருக்கிற மாரியே பாத்துக்கிட்டு, ஒரு பிரிவினைய ஏற்படுத்திட்டு, இவங்கள கைப்பாவையா யூஸ் பண்ணிக்கிறது. அவ்வளதான். அவ்வளதான். நீங்க வந்ததுக்கான பர்ப்பஸே முடிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலுமே வந்து அ அவங்களுக்கு கஷ்டத்தையே குடுத்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுல வந்து முடக்கி போடுறது. இப்போ உங்களுக்கு கஷ்டத்தையே குடுத்துட்டு, உங்கள முடக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அத விட்டு ஆக்கப்பூர்வமா வெளில வர முடியாதுன்னு நீங்க நெனச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு யானைக்கு எப்படி சின்ன வயசுல ஒரு தடிமனான சங்கிலியும், அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மெல்லிசான சங்கிலியும் கட்டுற மாரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரையே பண்ண மாட்டீங்க. நம்மளால முடியாது அப்படின்னு நெனச்சிருவீங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு மெலிசான சங்கிலி தான் இருக்கும். நீங்க அத உடைச்சு எறிஞ்சுட்டு வெளில வரலாம். அது ஒரு எண்ணம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்மள பலவீனமாவே ஆக்குனாங்களே! அப்பலாம் நம்மளால முடியலையே! அப்படிங்கிற மாதிரி. இப்போ சங்கிலி மெலிசா தான் இருக்கு. அசிடிக் ஹார்மோன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுற மாரி பார்த்துக்கிறது. இதுக்கு வந்து இந்த கோவம், பொறாமை, அ வஞ்சம், போட்டி இதுவே போதும். இந்த விஷயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இம்பேலன்ஸ் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு நோய் இருக்கிற மாரியே பார்த்துக்கிறது. இல்ல அவங்க நோய்வாய்ப்பட்ட மாதிரி அவங்கள நெனைக்க வச்சுர்றது. ஒண்ணுமே இல்ல. நீங்க அன்பா இருந்தீங்கனாலே போதும். அ சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க, சந்தோஷமா ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஒருத்தவங்க உங்கள அன்பா பார்த்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம கவனிக்க போறதில்ல. அந்த ஒருத்தங்களுக்காக நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வோம். நம்மளால முடியுது, முடியல. அ
உண்மையை சொல்லணும்னா ஒரு கவிதை சொல்லுவாங்க, எனக்கு அது ஞாபகம் வரல. லவ் இருக்கும்போது நம்ம லவ் பண்ணும்போது யாராலையுமே முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியும். இது பாசிபிளே இல்லைன்னு நினைப்பாங்க எல்லாருமே. இது பாசிபிளே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யவே முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் லவ் பண்ணும்போது லவ்ல இருக்கிற நபர்கள் வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க, செஞ்சு காட்டிடுவாங்க. அப்போ அது அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியத்தை வந்து அது கொடுக்கும். உங்களுடைய டோபமைன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நீங்க தீர்மானமா இருக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு இங்க என்னென்ன பிரெயின்ல கெமிக்கல்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் உங்க பஞ்சேந்திரத்திலயுமே எதிரொலிக்கும். அப்போ வந்து ஒரு நோயாளியா இருந்தா கூட அப்படியே வைராக்கியமா எழுந்து வர முடியும். லவ் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்பா இருந்தா எல்லாமே ஹீல் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அந்த காதல்ல இருக்கிறோம், அப்போ ஆக்சிடோசின் எப்படி சுரக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களால செய்ய முடியாத விஷயத்த எல்லாமே வந்து இது வந்து சாத்தியமாக்கி காட்டும். ஸோ நிறைய விஷயம் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இங்க வெளிச்சத்துக்கு வரல, வெளியில சொல்லல. உங்களை வந்து ஒரு பொருத்தம் இல்லாத நபருக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறது, இல்ல வந்து போலியா ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறது, அதன் மூலமா வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் வந்து உங்க மேல செலுத்துறது, இது வந்து நடக்குது. பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டாப் டயர்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பொருந்தா திருமணம் தான் நடக்கும். காரணம் என்னன்னா, நீங்க அப்படியே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க. கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் உங்களை வச்சிருப்பாங்க. ஸோ யூ வுட் பி லாங்கிங் ஃபார் லவ். அப்படி இருக்கும்போது ஒரு அன்பான ஒரு துணை, உங்களுக்கான ஒரு துணையை நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க நெட்வொர்க்குள்ள தான் நீங்க இருப்பீங்க. அதை தாண்டி வந்து உங்களால வெளியில கூட போக முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்ற யாராவது ஒருத்தங்க அதே லிங்க்ல கிட்டத்தட்ட வந்து அவங்க நினைக்கிறது தான் நடக்கும். அவங்க உங்களுக்கு இந்த நபரை பரிச்சயப்படுத்துவாங்க, இப்படி அப்படி எப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஒரு வரன் கொடுக்கறது. அப்படி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கல்யாணத்தை வந்து அமைச்சிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பமும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், உங்க குடும்பமும் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நமக்குன்னு ஒரு மூளை இருக்கு, இன்னது சரி இன்னது தப்புன்னு பகுப்பாய்வு நம்மளால செய்ய முடியும், அது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியும். அடுத்தவங்க வந்து இன்னதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அடிமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மரபுல என்னைக்கு உங்க பலவீனமான உணர்வுகளை நீங்க எழுதி கடத்துறீங்களோ, அதுவும் ஒரு மரபு முருகேற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு உடல்கள் எல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கடத்துறீங்களோ, நீங்க வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட முடிவுகளை நீங்க எடுங்க. ஒருவேளை அதை நாங்க தவறிட்டோம் அப்படின்னாலும் எந்த வித குழப்பமும் இல்லை. அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்காம அவங்க வாழ்க்கையை வாழட்டும். இவங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு விஷயம் நீங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம்ல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ ஒருத்தவங்க கரெக்டா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஆசிலேட்டிங் மைண்ட் செட்டோடயே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து ஒருத்தரையும் சேர்த்து வச்சுட்டு யார் வந்து கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம்ல இருக்காங்களோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறது, திருப்பி ஒருத்தங்களை கொண்டு வர்றது, திருப்பி அதே மாதிரியே கண்ட்ரோல் பண்ணி உடைக்கிறது, உங்களை அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லயே அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நிலையிலேயே உங்களை வச்சிருக்கிறது. அப்படி உங்களை நிறுத்தி பலவீனப்படுத்தி அதை வந்து பார்த்து மற்ற மனுஷங்க வந்து உங்களை கேலி பண்றது, இந்த மாதிரி அவங்க ஒரிஜினலாவே உங்களை கேலி பண்ணலாம், கேலி பண்ணாமலும் இருக்கலாம். இவங்க அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. சொசைட்டி மேல உங்களுக்கு ஒரு கோவத்தையும் காழ்ப்பையும் ஏற்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் வைராக்கியம் அப்படின்ற பேர்ல வந்து வஞ்சத்தையும் வன்மத்தையும் வளர்த்துக்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்க மாற்றப்பட்டுடுவீங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, அட்லாஸ்ட் கடைசியில நாம எல்லாருமே மனுஷங்க தான். and we all long for love and we all have lot of love. நம்ம கொடுக்கறதுக்கு இன்னும் எத்தனையோ இருக்கு.
ஃபைனலா யார் எப்படி இருந்தாலுமே, இது எல்லாமே இவங்க கொடுக்குற ஒரு இல்யூஷனும், நாடகங்களும் தானே தவிர, நீங்க போய் எந்த ஒரு தனிநபர்கிட்டயும் பேசி தெரிஞ்சுக்காத வரைக்கும், உங்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. உங்களுக்கு சாடனமா இருக்கிறதே இவங்க தான். நீங்க இப்போ உங்க மொபைல்லயோ, ஸ்க்ரீன்ல என்ன பார்க்குறீங்களோ, அது எல்லாமே அ அதுதான் உங்களுக்கு சாடனமா இவங்க இருந்து, இப்படிதான் வெளியில அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க. அதுதான் உண்மையா இருக்கும்ன்றதுல நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுதான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அங்க வந்து வேறு விதமா இருக்கலாம். ஸோ பொய்ய நம்பிட்டு கடைசி வரைக்கும் பொய்யையே நம்பிக்கிட்டு நீங்க வந்து அ வருத்தத்திலேயே வச்சுக்கிட்டு, உங்கள நீங்களே நோய்க்கு உட்படுத்திக்கிட்டு, கஷ்டப்படுத்திக்கிட்டு, எதுக்கு? என்னைக்கு நீங்க உணர்வு நிலையில உங்களுடைய உணர்வுகள மாற்றி எழுதுறீங்களோ, ஆக்கப்பூர்வமா இல்லாம, மோசமான நிலையில, அன்னைக்கே நீங்க இங்க பிறந்ததற்கான அர்த்தம் வந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கப்புல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல கப்புல் ரொம்ப நல்லா இருப்பாங்க. 2 பேருமே குணமா இருப்பாங்க. ஜோசியக்காரங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நாங்க பிரிஞ்சிருந்தா தான் எங்க குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. என்ன பண்றீங்க? எனக்கு சுத்தமா புரியல. சேர்ந்து வாழ்ந்து தான் பாருங்களேன். மனுஷங்களால மாத்த முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. நம்பிக்கையால மாத்த முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்படி அப்பா, அம்மா பிரிஞ்சு இருந்தா எப்படி? இவங்க சொன்னாங்கன்ற ஒரு வார்த்தைக்காக அப்படியே பெர்செப்ஷன் மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. நீங்க பார்க்குற விஷயம் எல்லாம் அவங்க சொன்னதுனால தான் இப்படி போல, அவங்க சொன்னதுனால தான் அப்படி போல. ஒரே விஷயம் நல்லதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, கெட்டதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே அடையாளத்த வச்சு நல்லது செய்றவங்களும் இருக்காங்க, கெட்டது செய்றவங்களும் இருக்காங்க. எது என்னன்னு பிரிச்சு பாருங்க. ஃபேமிலில ஆண்கள் ஒரு பெண்ண வந்து திருமணம் செஞ்சு விட்டுட்டு போறது அப்படிங்கிறது வந்து, நீங்க அத செய்றீங்க அப்படின்னாலே உங்க மரபுல அதுதான் கடத்தப்படும். அப்போ இதே மாரி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு பிறக்கக்கூடிய ஒரு உடல்ல தான் அடுத்து உங்களுடைய சோல் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ யோசிச்சு பாருங்க. அடுத்து உங்களோட பசங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் வரும். அத நீங்க எழுதி கடத்துறீங்க அவ்வளோதான். நீங்க யாருக்கும் சொல்லிக் குடுக்காம இருக்கலாம், சொல்லாம இருக்கலாம். பட் அந்த முடிவ நீங்க எடுத்துட்டீங்கல்ல, அந்த உணர்வுகள அ உணர்வுபூர்வமா கான்ஷியஸா தானே அத செய்றீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வேற என்ன நடக்கும்? வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? உங்களோட அடுத்த தலைமுறைகள் கிட்ட. 1000 தான் நல்ல விஷயம் சொல்லிக் குடுத்தாலும், நாம என்ன உணர்றோம், நம்ம மரபுல எத எழுதி கடத்துறோம் அப்படின்றது தான் முக்கியம். அதுவும் ஃபேமிலி எல்லாம் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு விட்டுட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு விட்டுட்டு போகாதீங்க. அந்த வலி வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் கூட அந்த அந்த குழந்தைங்க எப்படி வளருவாங்க யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைங்கள சமூகம் எப்படி பார்க்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த சொசைட்டில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சொசைட்டி உங்கள எப்படி நடத்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைய அப்போ எப்படி நடத்தும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு சமூக கட்டமைப்புல அ கணவன், மனைவி இருவர்ல யாராவது ஒருத்தர் வேண்டான்னா விட்டுட்டு போலாமான்னா, தாராளமா விட்டுட்டு போலாம் அப்படின்ற மாரி ஒரு கட்டமைப்ப தான் அமைக்கணும். ஏன்னா, அப்பதான் இன்னொருத்தங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ அதனால இந்த பொறுத்துக்கிட்டு புடிக்கலன்னா, அந்த பொறுத்துக்கிட்டு போறது அப்படின்ற அந்த விஷயத்த பெண்கள் மரபுல கடத்தக்கூடாது. அதே மாரி விட்டுட்டு போறது அப்படிங்கிறத வந்து ஆண்கள் மரபுல கடத்தக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சமூகத்த நாம கெடுக்கணும் அப்படின்னா, அதோட கட்டமைப்ப உடைக்கணும், அவங்கள எல்லாரையுமே உளவியல் ரீதியா பாதிப்புக்கு உட்படுத்தணும்னா, நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஆணுக்கும், பெண்ணுக்கும் உண்டான அந்த அன்பு இருக்குல்ல, அத வந்து போட்டியா மாத்திர்றது. எப்பவுமே ஆணும், பெண்ணும் அடிச்சுக்கிட்டே இருக்க மாரி இருந்தா, அவங்க ஒத்துமையா இருந்தா தானே நல்லா இருப்பாங்க. அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கும். ஆணும், பெண்ணுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அப்புறம் எப்படி அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்? வீரியமான மரபு வரும். ஒரு நல்ல சூழ்நிலையில வளர்ந்தா தானே நல்ல மரபுகள் வரும். நல்ல எண்ணங்கள் வரும். எதையுமே விட மாட்டாங்க. ஸோ இப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த வொர்க் கல்ச்சர். இந்த வொர்க் கல்ச்சர்ல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஆனா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா,
ஃபீமேல் பீயிங் டூ இண்டிபெண்டன்ட். அப்போ ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோனை ஆக்கப்பூர்வமா வெளிப்படுத்தக்கூடிய வழிகள் எல்லாமே அடைச்சிடுறீங்க. அப்போ அந்த டெஸ்டோஸ்டெரோன் வேற மாதிரி வெளிப்படுது. அப்போ ஆண்கள் ஆக்கப்பூர்வமா டெஸ்டோஸ்டெரோனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு சொசைட்டி ஸ்ட்ரக்சர், ஒர்க் கல்ச்சர் இதெல்லாம் அமைஞ்சது அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ஒரு வருஷத்துல இந்த சொசைட்டியோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அது ரீச் பண்ணக்கூடிய ஹைட்ஸ் வந்து நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு இருக்கும். ஆனா இவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை, போட்டி, பொறாமை, அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாமே ஒரு கிராப் மென்டாலிட்டி அப்படியெல்லாம் இருக்கும்போது, எல்லாருமே ஏதோ ஒரு போர்க்களத்துல இருக்கிற மாதிரியே ஒரு சண்டை போடுற மென்டாலிட்டிலேயே வந்து ஒண்ணு சர்வைவல் மோட்ல இல்லைன்னா சண்டை போடுற மோட்ல இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஃபீமேலுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கறது. அதை பார்த்த உடனே மேல் ஈகோ வந்து கஷ்டப்படுதா? வூண்ட் ஆகுதா? வூண்டட் மஸ்குலின் மாதிரி ஆயிடுறாங்க. இன்னொன்னு அவங்க டூ இண்டிபெண்டா இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அப்போ ஃபீமேல் வந்து அதிகமா சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. மேலும் நல்லா சம்பாதிக்கணும், ஃபீமேலும் நல்லா சம்பாதிக்கணும். ஆனா மேலுக்கு சொல்லி வளர்க்கும் போதே இது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் கேம்ஸ் தான், இதுல வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்றத இவங்களுக்கு கிளாரிட்டியா புரிய வச்சிருக்கணும். பேரண்டிங்ல வந்து நாம ரொம்ப பெரிய தவறு இழைச்சிட்டோம். அதை வந்து அந்த வாய்டை வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுலயே நாம வந்து தவற இழைச்சிட்டோம். இன்னொன்று ஃபுட் ஹேபிட்ஸ், அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து மென்னுக்கு கொடுக்குது. அது வந்து வேறு வகையில வெளிப்படுது அவங்க கிட்ட இருந்து. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களால ஒரு பெண் வந்து இண்டிபெண்டா இருக்கிறத பார்க்க முடியல, தாங்க முடியல. அவங்களுக்கு அது ஒரு கோபத்தையும் அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பையும் ஒரு நீங்க சும்மா இண்டிபெண்டா இருக்கிறதே அவங்க திமிரா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தையும் மனப்போக்கையும் ஆண்களுக்குள்ள விதைச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்றது. அப்புறம் ஃபீமேலுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபீமேலுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் போயிட்டே இருக்கு அப்படின்னா, அப்போ அவங்களோட டிவைன் மஸ்குலின் என்ன நினைப்பாங்க? வூண்டட் மஸ்குலினா மாறிடுவாங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். இது வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் அந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் இருக்கணும். இன்னொரு விஷயம், உங்களை பிரிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதற்கான வேலை செய்யணும், ட்ராமா எல்லாம் போடணும். ஆனா நீங்க 2 பேர் என்ன ஆனாலும் நம்ம சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, எவ்வளோ ட்ராமா போட்டாலும் என்னென்ன கெட்ட விஷயங்கள் செஞ்சாலும் நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை வந்து வேற ஒரு விஷயத்துல வந்து கன்வின்ஸ் பண்ண போறது கிடையாது. கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது. உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பா சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாமே தவிர, நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் உங்களை பிரிக்க முடியாது. ஒர்க் கல்ச்சர்ல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே வேலை செய்யறது, இது வந்து உங்க உடம்புல வந்து பிளட்ல இம்பியூரிட்டிஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து விளைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்னாகும், கெட்ட எண்ணங்கள் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு, அசிடிக் ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும், இதெல்லாம் நடக்கும். ஸோ பிளட் பியூரா இருந்தாலே எந்த நோயும் வராது.